இப்போது இந்த ஒரு ஹேபிட் வந்து உங்களை இந்த இந்த ப்ராசஸ்லேயே இருக்க வச்சுது அப்படின்னா என்ன ஹேபிட்டை வந்து சொல்லுவீங்க? நான் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பேன். அதாச்சும் நம்ம படிக்கக்கூடாதுன்னு 1000 ரீசன்ஸ் இருந்தாலுமே படிக்கணும். அது ஒன்று தான் வந்து நமக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அந்த படிக்கணுன்றது வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சும்மா வந்து இன்றைக்கி ஃபங்க்ஷனு இன்றைக்கி விட்டுடலாம், பொங்கல் முடிஞ்சு படிக்கலாம், தீபம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. எதுவாக இருந்தாலுமே அந்த 2 நாள் விட்டாலும் ரிமைனிங் டேஸில் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்ப்பேனே தவிர ஒரு டேவுமே வந்து எனக்கு ஒரு கோல்டன் ஹவராக தான் நான் இந்த 4 இயர்ஸுமே. நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸாம் வருதோ வரலையோ அதை பற்றி நம்ம டிப்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்மளோடது வந்து சிலபஸை கவர் பண்ணணும். சிலபஸ் புக்ஸ் எல்லாம் படிக்கணுன்றது. புக்குனா நம்ம 6th to 12th வந்து ஃபுல்லாக படித்தோன்னா டைம் வேஸ்ட்டு. நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அது வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது, அது வந்து பேசிக். அதை படிச்சுட்டு அதுக்கு வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் ரெஃபரன்ஸில் என்ன இருக்கோ அதையும் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த படிக்கிறதுக்கான எக்ஸ்கியூஸ் வந்து என்றைக்குமே வந்து கொடுக்கக்கூடாது. படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, படிக்கணும்.